Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 Current Electricity உள்ள important numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.10 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, two resistors when connected in series and parallel, their equivalent resistances are 15 ohm and 56 by 15 ohm respectively. Find the values of resistances. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ரெசிஸ்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 15 ஓம். அதே ரெண்டு ரெசிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 56 by 15 ஓம். இந்த வேல்யூஸை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. Let us see how to solve this problem. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற ரெண்டு ரெசிஸ்டர்ஸை R1 அண்ட் R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை R series அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ R series is a equivalent resistance when the two resistors are connected in series. This is equal to R1 plus R2. ரெசிஸ்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி எழுதலாம்? R1 plus R2 அப்படின்னு எழுதலாம். இதோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 15 ஓம். தேர்ஃபோர் R1 plus R2 is equal to 15 ஓம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இதே ரெண்டு ரெசிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா, R parallel is equal to R1 into R2 divided by R1 plus R2 அப்படின்னு எழுதலாம். இதை எதுலேருந்து எழுதியிருக்கோம் அப்படின்னா, 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 இதுலேருந்து டெரைவ் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டு ரெசிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் R parallel is equal to R1 into R2 divided by R1 plus R2. இதோட வேல்யூவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. R1 into R2 divided by R1 plus R2 is equal to 56 divided by 15. From equation 1 we can write R1 plus R2 is equal to 15. அதாவது இந்த R1 plus R2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 15 அப்படின்னு எழுதிக்கலாம். Therefore R1 into R2 divided by 15 is equal to 56 divided by 15. So the 15 cancel பண்ணிடலாம். R1 into R2 is equal to 56. Therefore R2 is equal to 56 by R1. இதை equation 1ல substitute பண்ணுவோம். Equation 1 is R1 plus R2 is equal to 15. இந்த ஈக்குவேஷனில் R2க்கு பதிலாக 56 by R1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா R1 plus 56 divided by R1 is equal to 15 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா R1 is a LCM. இங்கே டினாமினேட்டர் இல்லை, R1 இல்லை டினாமினேட்டரில், அதனால் R1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ R1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே R1 இருக்குது, அதனால் 56 மட்டும் எழுதினா போதும், இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா R1 ஸ்கொயர் ப்ளஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 15 into R1. Therefore the last equation is R1 square plus 56 is equal to 15 R1. இந்த 15 R1 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா R1 ஸ்கொயர் மைனஸ் 15 R1 ப்ளஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 56 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 15 வரணும். ஸோ த நம்பர் இஸ், மல்டிப்ளை பண்ணால் 56 வரணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 15 வரணும். ஸோ த நம்பர்ஸ் ஆர் 8 and 7. 8 7s are 56. ஆனால் ஆட் பண்ணும்போது மைனஸ் 15 வரணும். அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸுமே மைனஸ். தேர்ஃபோர் திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as R1 minus 8 into
R1 minus 7 is equal to 0. From this we can write R1 minus 8 is equal to 0 or R1 is equal to 8 or R1 minus 7 is equal to 0, R1 is equal to 7. அதாவது இந்த மைனஸ் 8 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 8 ஆகும், மைனஸ் 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 7 ஆகும். தேர்ஃபோர் R1 is equal to 8 or R1 is equal to 7 ohm. R1க்கு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஒன்று R1 is equal to 8 ohm or R1 is equal to 7 ohm. அதாவது R1 8 ohமாக இருக்கலாம், இல்லைன்னா 7 ohமாக இருக்கலாம். When R1 is equal to 8 ohm, let us find what is the value of R2. We know that R1 plus R2 is equal to 15 ohm. When R1 is equal to 8, what is R2? R2 is equal to 15 minus 8 is equal to 7. So R2 is equal to 7 ohm. When R1 is equal to 8 ohm, R2 is equal to 7 ohm. Now let us find what is the value of R2 when R1 is equal to 7 ohm. Again R1 plus R2 is equal to 15 ohm. When R1 is 7, R2 is 15 minus 7 is equal to 8. So when R1 is equal to 8 ohm, the R2 is 7 ohm. When R1 is equal to 7 ohm, R2 is 8 ohm. So these are the two chances when R1 is 8 ohm, R2 can be 7 ohm, or when R1 is 7 ohm, R2 can be 8 ohm. ஸோ R1 R2 உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கு ரெண்டு சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கலாம். This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.